வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களே, இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறவும் விடுவிக்கப்பட்டுள்ள வெப்பநிலை எச்சரிக்கை. கொழும்பில் பெண் ஒருவரின் முகம் சுளிக்க வைத்த செயல், உடமையில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். கட்டுநாயக்க விமானத்தில் கைவிடப்பட்ட 13 பொதிகள், சோதனையில் சிக்கிய பெறுமதியான பொருள், தீவிரமாகும் விசாரணை. யாழில் வீட்டு பணிப்பெண் செய்த தலை சுற்றும் செயல், மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்களால் அதிர்ச்சி. நடந்தது என்ன? காதலியை சந்திக்க பல்கலைக்கழகத்திற்குள் போலி அடையாள அட்டையுடன் நுழைந்த காதலன், சுற்றி வளைத்த போலீசார். நாட்டில் வங்கி கணக்குகளை பயன்படுத்தும் மக்கள் அவதானம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையில் மற்றொரு பாரிய இயற்கை அனர்த்தம், அடுத்தடுத்து வெளிவரும் திடுக்கிடும் தகவல். எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அதிரடி அறிவிப்பு, உயர்கிறதா விலை? சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் மீண்டும் மாற்றம், இலங்கையில் பதிவாகியுள்ள விலை நிலவரம். இந்தியா இலங்கை விமான சேவைகள், மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பேருந்துகளில் திருத்தப்பட்ட கட்டணங்களை பொதுமக்களுக்கு காட்டுங்கள், விடுவிக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு. நெருங்கும் பண்டிகை காலம், நாட்டில் எரிபொருளை பயன்படுத்தும் மக்களுக்கு வந்த முக்கிய அறிவுறுத்தல். இலங்கையில் மின்வெட்டு கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்படலாம், கசிந்த முக்கிய தகவல். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனிதர்கள் உணரும் உடல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேற்கு, ஜப்ரஹமுவு, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மனிதர்கள் உணரும் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வுத்துறையின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் வெப்பநிலை 46 முதல் 52 டிகிரி வரை சென்றால் அது அதிக ஆபத்து நிலையாகும், 52 டிகிரியை தாண்டினால் மிகவும் அபாயகரமான நிலையாகவும் கருதப்படும் எனவும் விளக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவர், முதியவர்கள் மற்றும் நீண்ட நாள் நோயாளிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவ ஆலோசனைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளிப்புற செயல்பாடுகளை குறைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளியில் செல்லும் போது தொப்பி மற்றும் சூரிய கண்ணாடி பயன்படுத்துவதும், வெளிநிறம் கொண்ட தளர்வான ஆடைகளை அணிவதும் அவசியம் என கூறப்பட்டுள்ளது. உடலில் நீரிழப்பு ஏற்படாமல் இருக்க அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும், இறுக்கமான ஆடைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மயக்கம், அதிக வியர்வை அல்லது கடும் சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு செல்லவும், நிலைமை நீடித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறவும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மருதானை பாஞ்சிகாவத்தை பகுதியில் போதைப் பொருட்களை வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த சந்தேக நபர் பிடிபட்டார். கைது செய்யப்பட்டவர் பஞ்சிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பெண்ணிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை 710.603 கிராம் ஐஸ், 934.575 கிராம் கெரோயின், 300.575 கிராம் கேஸ், 300 போதை மாத்திரைகள், ஒரு மின்னணு தராசு பணம் எண்ணும் இயந்திரம், போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈட்டப்பட்டதாக நம்பப்படும் 8,59,730 ரூபாய், 6 கைபேசிகள். இந்த சந்தேக நபர் இன்று மாளிகாகந்தை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து களவாடப்பட்ட 14 பவுன் தங்க நகைகள் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரின் விரிவு நடவடிக்கையின் மூலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டன. குற்றம் நடந்த வீட்டில் வசிக்கும் கணவன் மற்றும் மனைவி பணி காரணமாக பகலில் இல்லாததால் வீடு பராமரிப்பதற்காக பணிப்பெண் ஒருவர் வீட்டில் இருந்தார். நகைகள் காணாமல் போனதால் யாழ்ப்பாணம் போலீசாரின் குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது.